ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நான் நிலக்கடலை பருப்பு வச்சு ஒரு சாதம் வெஜிடபிள்லாம் சேர்த்து ஒரு சாதம் பண்ண போகிறேன். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட ஒரு ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாதம் இது. இது வந்து இப்போ நான் ப்ரெஷர் பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூனு ஆயில் விட்டுட்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிய விட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், ஒரு 10-15 பீன்ஸு, ஒரு 10-15 அவரைக்காய். இது மட்டும்தான் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் இதையும் போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரையிலேயே நம்ம 1 ஸ்பூனு நம்ம சாதா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு தனியாத்தூள் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டுடலாம். இப்போ நான் நிலக்கடலை பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பையும் போட்டுருங்க. நல்லா ஊறி இருக்குது. அந்த நிலக்கடலை பருப்பு ஒரு 100 கிராம், ஒரு கையளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நம்ம இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. செஞ்சு கொடுத்தா நீங்கள் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இது சாதாரண சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான். நம்ம சாதாரணமாக சாப்பிட்றது, நார்மலாக சாப்பிட்ற அரிசி தான், புழுங்கல் அரிசி. அதையும் இதோட நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம். இல்லை சாதாரணமாக நான் சாப்பிட்ற அரிசியே போதும்னா அதையே போட்டுக்கலாம். இப்போ நான் சாதாரண நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ அதோட போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுருங்க. கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்குங்கிறதுக்காக சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம காரமெல்லாம் சேர்த்துருக்கோம். ஆனால் பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. கருவேப்பிலை கூட சேர்க்கலை. சாதாரணமாக இதுதான் இந்த காய்கறி, இந்த கடலைப்பருப்பு தான். இது ரொம்ப ரொம்ப சத்தானது. சாப்பிட்றப்போ அந்த கடலைப்பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதில் விட்டுருங்க. கொஞ்சம் புளி தண்ணி விட்டு ஊற்றி ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா அதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு மூடிடலாம். நம்ம ப்ரெஷர் பேனை மூடிட்டோம்னா, குக்கரை மூடிட்டோம்னா அது நம்ம சாதாரணமாக அரிசி எவ்வளோ நேரம் வேக விடுவோம் நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம சாப்பாட்டு அரிசி நம்ம ஒரு விசில் விடுவோமா, 2 விசில் விடுவோமா, நம்ம எப்படி விடுவோமோ அந்த மாதிரி நம்ம குக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு அது இறக்கிடலாம். விசில் போட்டுருங்க. இப்போ நான் ஒரு விசில் தான் விடுறேன். அது ஆறட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் அப்பளம்லாம் பொரிச்சிக்கலாம். நான் அப்பளம் பொரிக்கிறேன். அப்பளமும் கத்திரிக்காய் வத்தல், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் வறுக்கிறேன். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் கொஞ்சமாக கத்திரி வத்தல் வறுக்கிறேன், அப்பளம் வறுக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்லெட் போட்டுக்கலாம். இல்லை ரைத்தா செஞ்சுக்கலாம். அந்த ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம், ஆம்லெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடணும்னு தோணுதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் அப்பளமும் கத்திரிக்காய் வத்தலும் தான் பண்ணுறேன். இப்போ பண்ணி இது எடுத்துகிட்டு இப்போ சாப்பாட்டை நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. சூப்பராக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நம்மளும் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சத்தான சாப்பாடு இது. பசங்களுக்கு ரொம்ப சத்தானது, விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த நிலக்கடலை பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் மொச்சக்கொட்டை கூட ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம், நிலக்கடலைக்கு பதில். இப்போ இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வருவேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் அதுவும் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன்.
சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெய் இருந்தால் நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நெய் வேணான்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இது வந்து பாருங்கள், நான் நெய் போட்டு சாப்பிட்றேன். நீங்கள் நெய் இல்லாமலும் சாப்பிட இது சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுதான் இதில் மெயின் பாயிண்ட். நைட்டு வரைக்கும் இருக்கும் காலையில் செஞ்சோம்னா. சரியா? தேங்க்யூ. பாய்.